வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து ஒரு 2 ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு போர்ட்டிகல் வந்து பைப் லைன் எப்படி போடலான்னு பார்க்குறோம். இது வந்து கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ற மாரி தான் நாங்கள் போடுறோம். வேறு மாரி விருப்பத்துக்கு ஏற்ற மாரி போடல. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாரி தான் போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து போர்ட்டிகலு. இதில் வந்து ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸ் மட்டும்தான் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸ்பாட் லைட்டுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. இது வந்து மாடிப்படி ஏற லைன் இருக்குது. இதில் வந்து ஒரு டெப்த் பாக்ஸ் மட்டும்தான். நம்ம இதில் போடணும்னா ஸ்பாட் லைட்டு, அதுதான் நிறையா ப்ரொஃபைல் லைட்டு எல்லாமே போட்டுக்கலாம். கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ற மாரி, கேட்குறதுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாரி போடுறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ இந்த ஏரியாவில் ஒரு டெப்த் பாக்ஸ் ஒன்று போட போகிறோம். ஒரு லைட்டு மட்டும் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஹாலில் வந்து ஒரு 2 ஃபேன் பாக்ஸு கேட்டிருக்காங்க. இது வந்து பூஜை ரூமில் ஒரு ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபேன் வேணும்னு கேட்டிருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு டீப் லைட்டு, ஒரு ஆங்கிள் ஹோல்டர் அதேமாரி இருந்தால் போட்டு போதும். கலரு ஐட்டம் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. இந்த பீம் எல்லாமே நம்ம அளந்துக்கணும். ஏன்னா சென்ட்ரிங் அடிக்க ஈஸியாக அவங்க வந்து கட்டுவலை போடாமல் அதுக்கேற்ற மாரி வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் இது ஒரு அரடி இருக்குதா, எல்லாத்தையும் அளவு வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் மேலே சென்ட்ரு பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு சென்ட்ரு கிடைக்கும். ஆனால் மற்றபடி சென்ட்ரு கிடைக்காது. ஃபேன் பாக்ஸு மற்ற இது பார்த்தோன்னா சென்ட்ரு கிடைக்கும். எப்படி அளக்கிறதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஒர்க் பார்க்குறப்ப மெனக்கெட்டு போட முடியல. இது வந்து 2 ரூமுக்கு என்ட்ரன்ஸு. இதில் சென்ட்ரு பண்ணி நம்ம ஒரு டெப்த் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. அது பாத்ரூம் வந்து ஹைட்டு ஏற்றாமல் சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு வாட்டமாக கட்டுவலை லிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் ஒரு ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த சைடில் லாஃப்ட் இருக்குது, ஒரு 1.5 அடி. நான் எப்படி அளக்கிறதுன்னு காட்டுறேன், கொஞ்சம் இந்த வீடியோவிலே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாத்ரூம் வந்து 2 பாத்ரூமே இடையில கல் மட்டும் குத்தி வச்சுருக்காங்க. ரூஃப் ஒட்டின பிறகு தான் போய் மோதுவாங்க. எல்லாமே க்ளோஸ் ஆகும், அதுக்கேற்ற மாரி அடிப்பாங்க. இது வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாரி தான், அது ஃபுல்லாக அவங்க ஒர்க்குக்கு ஏற்ற மாரி தான் பண்ணுவாங்க. நம்ம தான் எலக்ட்ரிஷியன் தான். நம்ம எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவில் வந்து பாக்ஸ் போட்டிங்கன்னா சென்ட்ரிங் பிரிக்கிறப்ப கரெக்டாக செவரு ஏறுறப்போ உங்களுக்கு வந்து சென்டரில் பாக்ஸ் கிடைக்கும். இந்த ரூமில் 1.5 அடி லாஃப்ட் போட்டிருக்காங்க. எந்தெந்த சைடு போட்டிருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட் பண்ணுற மாரி இருக்கும், அப்புறம் பழகிடும் உங்களுக்கு. அழகாக இந்தந்த சைடு போட்டிருக்கலாம். இது தெரியாதவங்களுக்கு தான் வீடியோ, தெரிஞ்சவங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. இப்போ நம்ம அளவு வரிசையில் பார்ப்போம். இதில் என்னென்ன அளவு, இது வந்து கிச்சனில் வந்து 1.5 அடி இதில் போட்டிருக்காங்க. இதை ஒதுக்கிக்க வேண்டியதான். நம்ம கிச்சன் ஸ்டேஜிலேருந்து ஒரு 2 அடி அடுப்பு இருக்கும், அதனால் அதையும் ஒதுக்கி போட்டுங்க. எப்போ போனாலும் கிச்சனு சைடு உள்ள ஸ்டேஜில் ஒரு 2 அடி போடுங்க. அப்போ தான் ஃபேன் போட்டோன்னா அடுப்பு அமையாமல் இருக்கும். இந்த பாந்தில் எல்லாத்துலேயும் அளவு இங்கே தான் லிண்டல் எந்த அளவுக்கு இருக்குது போட்டுக்க வேண்டியதாக. ஏற்கனவே லிண்டலில் பாக்ஸ் எல்லாம் போட்டது. இங்கே மழையே இருக்கிறதுனால சுற்றிலும் தண்ணி நிற்கிது ஃபுல்லாக. இது வந்து மே ஃப்ளோர் ஒன்று ஏற்ற போகிறாங்க. இதே மாடல்லே மே ஃப்ளோரில் மேலே அண்ணன் தம்பி 2 பேர் கட்டுறாங்க. மே ஃப்ளோரில் ஒரு வீடு எழுப்ப போகிறாங்க. இப்போ அளவு பார்த்துப்போம். இந்த அளவு எப்படி அளந்துருக்கோன்னா, இந்த மட்டத்துலேருந்து அளந்துட்டு இந்த பீம் மட்டத்துக்கு அளந்து 45.5 வந்துட்டு நம்ம சென்ட்ரு பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இதுலேருந்து நம்ம மார்க்கு 45.5 வச்சுட்டு அதுலேருந்து சென்ட்ரு பண்ணி நம்ம வந்து ஃபேன் பாக்ஸ் 2 போட்டுக்கலாம். இங்கே பீம் இருக்கிறதுனால நம்ம ஈவனாக அளந்துட்டு போட்டுக்கலாம். இந்த அளவு வந்து நம்ம இந்த பீம் அளவுக்கு வச்சுக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு மேலே பீம் தெரியுது, அந்த அளவுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இங்கே வந்து 4.5 சுவர் வந்துடும். இவங்க வந்து இந்த சைட்லேருந்து இந்த நம்ம சாமி ரூமுக்கு நேராக உள்ளதுலேயே ஃபேன் பாக்ஸ் ஒன்று கேட்குறாங்க. அதுலேருந்து ஒரு 8 அடி மட்டும் கேட்குறாங்க. அதனால நம்ம இந்த அளவு லாஃப்ட்டை ஒதுக்கிட்டு, லாஃப்ட் வந்து 1 அடி அளவுக்கு போட்டுக்காம இருக்கேன். அந்த லாஃப்ட்டை ஒதுக்கிட்டு அதுக்காக ஒரு ஃபேன் பாக்ஸ் போட்டுக்கிறது நல்லது. இப்போ இந்த ஹாலில் நம்ம இந்த சைடு ஒதுக்கிறத பார்த்து சென்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த பீமையும் இந்த பீம்லேருந்து நம்ம இந்த செவுத்தை அளந்துக்க வேண்டியதான். இந்த செவுத்தை அளந்துக்கிட்டேன்னு வச்சுங்க, உங்களுக்கு உள்கூடு அளந்துக்கிட்டேன்னா அது எத்தனை இன்ச்சு இருக்குதோ அதுக்கு சென்ட்ரு பண்ணி நம்ம ஃபேன் பாக்ஸ் போட்டுக்கலாம். இது அளந்தோன்னா நம்ம பாத்ரூமோட அளவு கிடச்சிரும். இது வந்து 4 அடி இருக்குது. 4 அடியிலேருந்து ஒரு 4.5 கல்லை ஒதுக்கிட்டோன்னா பாத்ரூமோட அளவு கிடச்சிரும். இந்த ரூமில் தான் லாஃப்ட் 1.5 அடி ஒரு சைடு ஒதுக்கிட்டால் போதும். இப்போ பாத்ரூம் பாருங்கள், இது வந்து 55 இன்ச்சு இருக்குது. இந்த பீம் இருக்குது பாருங்கள், அவுட்புட்டு. இதுலேருந்து அளந்தணிச்சு பீம் 9 இன்ச்சு விட்டுட்டு இந்த சைடு உள்ள அளவை வந்து இந்த கல் முட்டி அளந்தோன்னா 55 இன்ச்சு வந்திருக்கு. இன்ச்சில் அளந்துக்குங்க, நீங்கள் அடிக்கணக்கில் அளக்காது, இன்ச்சு அளவுக்கு அளந்துங்க. இது வந்து 56 இருக்குது, 1 இன்ச்சு அதிகமாக இருக்குது. நம்ம அரை இன்ச்சு இருந்தாலும் கணக்கு பண்ணி பார்த்தா தான் செவுரு ஒட்டுறப்ப நம்மளுக்கு சென்ட்ரு கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் அரைஞ்சி தானே இந்த கம்பி கணக்கு பண்ணி தான் சில பேர் எண்ணுவாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒர்க்கு ஃபினிஷிங் கிடைக்காது. இந்த லாஃப்ட்டை தான் ஒதுக்கி காமனாக எப்பயும் போடுற மாரி போட்டுக்கலாம். நம்ம இதில் ஃபேன் பாக்ஸு ப்ளஸ் டெப்த்து பாக்ஸ் மட்டும்தான்.
இது வந்து போர்ட்டிக்கல் ஏரியாவில் ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டு ஃபுல்லாக போட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாமி ரூம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாமி ரூம் ஏரியாவில் ஒரு ஃபேன் பாக்ஸ் ஒன்று போட்டாச்சு. 8 அடி அளவுக்கு இருந்துச்சு, அந்த அளவுக்கு போட்டாச்சு. இந்த ஏரியா வந்து நம்ம வந்து ஹாலில் என்ட்ரன்ஸ் ஆனோம் டெப்த் பாக்ஸ் 4 அடியில் 45 இருந்துச்சு, அதில் போட்டாச்சு. இது வந்து ஃபேன் பாக்ஸ் 2 இது சென்டர் பண்ணி போட்டாச்சு. இதில் மார்க்கு சாக் பீஸை வச்சு உங்களுக்காக தான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பீம்லேருந்து அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டர் கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் இது வந்து பின்னாடி உள்ள ரூமு, இந்த லாப்டை ஒதுக்கிட்டு இந்தாண்ட சைடு போட்டாச்சு. இதில் வந்து பாத்ரூம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 4 அடி இருந்துச்சு, அதில் ஒரு டெப்த் பாக்ஸ், பாத்ரூம் சென்டர் பண்ணி 2 டெப்த் பாக்ஸ் போட்டாச்சு. சில பேர் ஃபேன் பாக்ஸுக்கு பாத்ரூம் கேட்குறாங்க, ப்ரெஷர் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க தான் கேட்டுட்ருக்காங்க. இதுதான் கஸ்டமர்கிட்ட கேட்டுடுறது, நம்ம என்னென்ன வேணும் எது போடலான்னு கேட்டால் கஸ்டமர் இது சொல்கிறப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் போக முடியும். நம்ம ஏன்னா இன்னும் ஓல்டு மாடலே சரிங்க, நியூ மாடலில் ப்ரொஃபைல் லைட் வைக்கல, 5 இன்ச்சு எண்டுக்கு போய் வச்சு தான் லைட்டு போடலாம், அது எதுவும் போடுற மாதிரி கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பார்க்க போகிறோம். இப்போ வளைச்சி போடாமல் பெண்டு இதுமாரி போடுறது வந்து கிராங்கு நெருக்கி இருந்தால் இதுமாரி வளைச்சி போடுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் நம்மளுக்கு. இதுமாரி பெண்டாக போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு மெனக்கட்ட வேலையாக இருக்காது. பெண்டு போட்டு கிராஸ் அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம பெண்டாகவே போட்டுக்கலாம். அதுக்காக தான் பெண்டு தான் யூஸ் பண்ணுறதுக்காக தான் பெண்டு போட்டிருக்காங்க. அதை மெனக்கட்டு பிவிசி பைப்பில் வளைச்சிக்கிட்டு மெனக்கட்டு டைம் வேஸ்ட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து நம்ம ஹாலில் ஒரு 2 பாந்து இருந்துச்சு, அந்த லூப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் மெயின் லைன் டேரெக்டாக இது வழியாகவே கொஞ்சம் லூப் பண்ணிக்கலாம். இப்போ கிச்சனுக்கு அங்கங்கே 4 மூலையிலையும் இறக்கி விட்டாச்சு. லாஃப்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் லாஃப்ட் சைடையும் இறக்கி விட்டுங்க. டேரெக்டாக போர்டில் தான் இறக்கி விட்டணும் அவசியம் கிடையாது. ஜங்ஷன் பாக்ஸ்னு ஒன்று இருந்தது, அதுலேருந்து பிரிச்சுட்டு போகிறதுக்கு தான் ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பொருள் யூசேஜ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணாமல் நம்ம போய் போர்டுக்கிட்ட நேராக போனீங்கன்னா டியூப் லைட்டுக்கு ரூமுக்கு சென்டர் பண்ணி டியூப் லைட் அடிக்கிறப்ப அதுக்கு தனியாக கிழிக்கிற மாரி இருக்கும். மெயின் லைன் பற்றி பார்க்கலாம். மெயின் லைன் வந்து சர்க்கியூட் போர்டு இங்கே தான் இருக்குது. சர்க்கியூட் போர்ட்லேருந்து நம்ம வந்து இதுக்கிட்ட தான் மீட்ரு பாக்ஸ் வருது. மீட்ரு பாக்ஸ்லேருந்து 2 வந்து சர்வீஸ் பைப்பு, 2 சர்வீஸ் வரதுனால ஒரிஞ்சி பைப்பு போட்டிருக்கோம். 2 பைப்பு வந்து ஃப்ளோருக்காக தூக்கி விட்ருக்கோம் மீட்ரு பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக போகிறதுக்காக. இதுலேருந்து சர்வீஸ் பைப்பு வந்து இதுலேருந்து வந்துடும். ஒரு பைப்பு வந்து போர்ட்டிகளுக்கு இழுத்து விட்ருக்கோம், அது வழியாக ஒன்று சர்க்கியூட் போர்டுக்கு போயிடும். இன்னொரு சர்க்கியூட் நம்ம மெயின் போர்டில் மீட்ரு போர்ட்லேருந்து சர்க்கியூட் போர்டுக்கு போகுது. இன்னொன்று வந்து நம்ம சாமி ரூம் இங்கே வந்து பேக் என்ட்ரி வழியாக கொண்டு போகிறதுக்கு அது வழிக்கு வச்சுருக்கோம். இப்போ இந்த சர்க்கியூட் போர்ட்லேருந்து நேராக நம்ம மீட்ரு பாக்ஸுக்கு கொண்டு வந்துட்டா இன்னொன்று வந்து போர்ட்டிகளுக்கு போயிடுது. இன்னொன்று பாக்ஸ் வந்து ஹாலுக்கு ஒரு இன்ச்சு பைப்பு வந்துடுது. இன்னொன்று வந்து சாமி ரூமுக்கு இது வழியாக வந்துடுது. நம்ம மெயின் லைனை எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ ஒயர் மிச்சப்படுத்த முடியும். இன்னொரு லைன் வந்து நம்ம ஹாலுக்கு வந்துடுது. இந்த நம்ம கிச்சனுக்கு தனி இண்டிவிஜுவல் லைன் வந்துடுது. நம்ம இந்த ரூமுக்கு தனி இண்டிவிஜுவல் வந்துடுது. அது பேக் என்ட்ரியே எடுக்கலாம், ஆனால் ஏசிக்கு தான் அது வழியாக போனால் தான் ஈஸியாக இருக்கும். இன்னொரு 2 லைன் வந்து தனியாக ஒன்று கிச்சனுக்கு போகுது, லாஸ்ட்டு ரூமுக்கு கொண்டு போகுது. இந்த வீட்டுக்கு ஒரு 6 லைன் வருது. ஏன் டபுள் பைப்பு தூக்கி வச்சுருக்கேன்னா இப்போ வீட்டுக்கு வந்து 2 வே மெயின் லைனு எல்லாம் போகிறதுக்காக ஃப்ரீயாக போகிறதுக்காக ஒயரை ஃப்ரீயாக போகிறதுக்காக பைப் லைன் மெயின் லைனை போட்டிருக்கோம். இனிமேல் ஸ்பாட் லைட் அடிஷ்னலாக போடாதது ஸ்பாட் லைட் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு போடல, ஹோம் தேட்டர் போடல, கேமரா லைன் வேணான்னு சொல்லிட்டாங்க. நம்ம செவ்வறு இதே பொசிஷன் வரதுனால அதே ஹைட்லேயே அங்கேயே லென்த்துலேயே நம்ம வந்து இது வச்சுக்கலாம், நம்ம சர்க்கியூட் போர்டு வச்சுக்கலாம். சர்க்கியூட் போர்டுலேருந்து லைன் இது வழியாகவும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் மீட்ரு வழியாகவும் லைன் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.